எத்தனை நாள் நீங்க கண்ணு மூடி இருக்குமோ என் புருஷனோட சந்தோஷமா ஒரு இரவு கழிச்சு எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் நினைச்சிருக்கீங்க இல்ல மனசுல அதுவே மாம்ச இச்சை. சந்தோஷமா இல்லையே நான் என் புருஷன் சந்தோஷமா பேசுறான் அந்த இச்சமா பேசுறான் அந்த பேசுறான் முதல்ல புருஷன்ல மாறிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். இச்சை இருக்கிறதுனால தான் மற்ற பெண்கள்கிட்ட பேசாம நமக்கு கோவம் வருது. இல்லைன்னா கோவம் வராது. எங்கிட்ட நல்லா வரக்கூடாது. அதை ஜெயிச்சு வாங்கன்னு சொல்றேன். ஓகே மேடம், நீங்க சொல்றத ரைட்டுன்னே எடுத்துக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்போ உங்க ஃபேமிலியில உங்களுடைய பையனோ அல்லது உங்களுடைய பொண்ணோ உங்க பையன் இன்னொரு பொண்ணோட கூட தவறான முறையில் பேசி வராரு அப்படின்னு நீங்க கேள்விப்படும் போது, அல்லது உங்களுடைய பெண் இன்னொரு ஆண் நபரிடம் தவறான முறையில் பேசி பழகி வராங்கன்னு நீங்க கேள்விப்படும் போது அதை குறித்து கோவப்படுவீங்களா, சந்தோஷத்துல பூரிப்படுவீங்களா? நல்லா கவனிங்க. அப்படி நீங்க கோவப்படுறவங்களா இருந்தா அந்த கோவத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? காமம் சொல்லுவீங்களா, இல்லை இச்சைன்னு சொல்லுவீங்களா, இல்லை காம விகாரம் என்று சொல்லுவீங்களா? அது பேர் பொசிசிவ்னஸ். அவங்க மேலே உள்ள அக்கறை நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற எரிச்சல், கோபம். அது இச்சை கிடையாது. தயவு செய்து சத்தியத்தை உங்கள் இஷ்டத்துக்கு பேரட்டி ஜனங்களை குழப்பாதீங்க. குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வராதிங்க. தெய்வ சமூகத்தில் மணிக்கணக்காம இருந்து கர்த்தர் என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை மட்டும் பேசுங்க. உங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாக இருப்பீங்க.